யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்? கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாமா? எனக்கு உடம்பு சரியில்லை சார், ஞானஸ்நானம் கொடுங்க சார் அப்படின்னா கொடுத்துடலாமா? இல்லை என் வீட்டில் கஷ்டம் சார், கஷ்டம் போகிறதுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க சார் அப்படின்னு ஒன்று கொடுத்துடலாமா? ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி இஷ்டத்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்றாங்க. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வந்தால் அடுத்த வாரம் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படியானால் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி இயேசு சொல்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ 11 அப்போஸ்தலர்கள் யூதாஸ் செத்துப்பிட்டான், மலையில் வந்து நிற்கிறாங்க. அப்பொழுது அவங்கள பார்த்து இயேசு சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு தான் கொடுக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் தனக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் சொன்னாங்க? பிஷப் சொன்னார், போப் சொன்னார், இல்லை எங்கள் ரெவரண்ட் சொன்னார், எங்கள் ஆர்கனைசேஷன் தலைவர் சொன்னார் அப்படின்னு யாரும் மாற்றிடாதீங்க. எனக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. என்ன சொல்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அல்ல, நாமத்தினாலே அல்ல, நாமத்திலே. இன்னைக்கு நிறைய பேர் அதை குறித்து சரியான எண்ணம் கொள்ளலை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே சொல்ல வேண்டியதை நாமத்தினாலே அப்படி கொடுக்குருவாங்க. நான் அதை குறித்து தெளிவாக பின்னால் சொல்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தையை ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாதுங்க. என்ன ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாது. ஏன்னா சொன்னவர் பிதா, அவர் அதிகாரம் கொடுத்து சொல்கிறார். ஸோ சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க சொல்கிறார். ஓகே, இப்போ கவனமாக கேட்டுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்கிறேன், சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க அப்படின்றார். இப்போ சீஷர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், சீஷனாக்கப்பட்டவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஏதோ உடம்பு செல்லாமல் ஆகிட்டேன் அதனால ஞானஸ்நானம் கொடுங்க, நோ, கொடுக்க முடியாது. இல்லை என் குடும்ப கஷ்டம் போகணும் அதுக்காக கொடுக்க முடியாது. இயேசு தான் சொல்கிறாரு, சகல அதிகாரம் எனக்கு தான் கொடுக்கப்படுது, நான் சொல்றபடி செய்யுங்க, சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்றார். அப்படியானால் சீஷன் யார்? சீஷன் யார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். என்ன சொல்கிறாரு இயேசு? யாராக இருந்தாலும் சரி, என்கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம், மனம் திரும்பி வந்துட்டாங்க, என்கிட்ட வந்துட்டாங்க. வந்த பிறகு தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது சகோதரனையாவது சகோதரியாவது பிள்ளைகளையாவது ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போ சீசன் யார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சீசன் யார்? தனக்கு உரியவர்களை எல்லாரையும் வெறுத்தவன் தான் சீசன். அப்படின்னா வெறுத்துட்டு ஓடிக்கணுமா? மனைவியை வெறுத்துட்டு ஓடிக்கணுமா? பிள்ளைகளை வெறுத்துட்டு ஓடிக்கணுமா? அல்ல அல்ல. வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இயேசு சொல்றார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37ஆம் வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்ன சொல்றாரு? தகப்பனையாவது தாயாவது அல்லவென்றால் மகனையாவது மகளையாவது என்னை விட அதிகமாய் நேசித்தால் எனக்கு பாத்திரன் அல்லன்றார். இதைத்தான் சொல்றாரு. தகப்பன் தாய் பிள்ளைகள் எல்லாரையும் விட்டவன் தான் எனக்கு சீசனார். அப்புறமே இன்றைக்கு
எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது சத்தம் போடுவார், இல்லை என் பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பயப்படுறவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்தா வேஸ்ட்டு. இயேசுவா என் மனைவியா? இயேசுதான். இயேசுவா என் புருஷனா? இயேசுதான். இயேசுவா என் பிள்ளையா? இயேசுதான். இயேசுவா என் ஜீவனா? இயேசுதான். அப்படின்னு சொல்லி இயேசுவுக்காக யாரையும் வெறுக்கிற அளவுக்கு இருந்தால் தான் அவன் தான் சிஷ்யன். துப்பாக்கி எடுத்து சுட்டுவிடுவேன், இயேசு வெறுத்துரு அப்படின்னு சொன்னா நோ, இயேசுவுக்காக என் உயிரையும் வெறுக்க தயார் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் சிஷ்யன். ஸோ இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவன் சிஷ்யன். தாப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, சௌரனையாவது, சௌரியாவது, சஞ்சீவனையாவது இருக்கிறவன் தான் சிஷ்யன். ஒன்று. ரெண்டாவதாக லூக்காளுன சுவிசேஷம் 14வது அதிகாரம் 33வது வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். என்ன சொல்றாரு? முதல்ல உண்டானவர்களெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் சீசனாக இருக்க மாட்டானார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து விடாவிட்டால். அப்படியானால் தேவனை விட தனக்கு உண்டான ஆஸ்தியோ, பணமோ, சொத்தோ, சுதந்திரமோ அதையெல்லாம் வெறுக்கத்தக்கதான அளவு தேவனை விட அதை நேசிக்க முடியாது. இவைகளை விட தேவனை நேசிக்கிறவங்களா இருக்கணும். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன். நீ ஞானஸ்நானம் எடுத்தா சொத்துல அவனுக்கு பங்கே கிடையாதுடா, தர முடியாது அப்படின்னு பெற்றவங்க சொல்கிறாங்க. என்ன செய்யலாம்? சீஷனாக இருக்கணும்னா எனக்கு சொத்து வேண்டாம்ப்பா, சொத்து வேண்டாம், எனக்கு இயேசு போதுன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் சீஷன். ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறான், தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீ கிறிஸ்தவனாக இருந்து இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான், உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். எனக்கு வேலை பெருசு இல்லைங்க, எனக்கு இயேசு தான் பெருசுன்னு வெளியே வரான் பாருங்க, அவன் தான் சீஷன். இயேசுக்காக எதையும் இழக்க தயாராகணும், அவன் தான் சீஷன்.